ஹலோ பியூட்டிஃபுல் சர்ல்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் டைம்ல இருந்து நமக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் அண்ட் பீரியட்னா அது பிடி மட்டும்தான். எப்படியாவது இந்த மேக்ஸ் பீரியடையும் சோஷியல் பீரியடையும் அவங்க கடன் வாங்கிட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருப்போம். பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். அப்புறம் திருப்பி அவங்க கேட்டு வாங்குறதுன்னு அப்படியே ஃபன்னா போகும். அப்படிப்பட்ட ஒரு பிடி ஹீரோவா பெண்களின் கார்டியனா மாறினா என்ன நடக்குங்கிறத நம்ம ஹிப்ஹாப் தமிழ ஆதி பிடி சாருங்கிற படம் மூலியமா என்ன சொல்றாருன்னு வாங்க பார்ப்போம். கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்துல ஓ நீ நடிச்சுட்டே பாடுவியோ அப்படின்னு ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக்லயே வந்த இந்த படம் ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்வல் ஸ்டோரி தான். கேர்ள் சைல்டு அண்ட் விமனுக்கு டெய்லி ரொட்டீன்ல நடக்கக்கூடிய செக்ஷுவல் அபியூஸ மையமா வச்சு எடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ, வர படம் எல்லாம் இதே கான்செப்டா இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன்னா அது மட்டும்தான் இப்பெல்லாம் நடக்குது. குட்டி நயன்தாரான்னு சொல்லப்படுற நம்ம அனிகா சுரேந்திரன் இந்த கதையோட ஹீரோயின்னே சொல்லலாம். ஹிப்ஹாப் தமிழாக்கு ஜோடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை, இந்த மொத்த கதையோட ஜோடியா நடிச்சிருக்காங்க. காஷ்மீரா பர்தேசி, இளைய திலகம் பிரபு, முனிஷ்காந்த், தேவதர்ஷினி, பாக்யராஜ்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. அனிகா சுரேந்திரன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகும்போது போட்டு போற ஒரு ட்ரெஸ்ஸுனால என்னெல்லாம் பிரச்சனை ஆகுது, அதுக்கு நம்ம ஹீரோ என்ன டாக்டிக்ஸ் பண்ணி பதிலடி கொடுக்கறாரு இந்த மீடியாவுக்கும் சொசைட்டிக்கும்ங்கிறத ஒரு டீசன்ட் ஸ்கிரீன் பிளேல காமிச்சிருக்காங்க. கதையில இருக்கிற காஸ்ட் வெயிட்டா இருந்தாலும் ஸ்டோரியில ஒரு வெயிட்டேஜே இல்லை. ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு எக்ஸப்ட் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் கிளைமேக்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் ஐம் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஹிப்ஹாப் தமிழ்ல அவரோட சாங்ஸை நல்லா என்டர்டெய்னிங்கா கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். இவரோட நடிப்புக்கு நம்ம எல்லாரும் அடிமையா இருப்போம். எஸ், இளவரசு தன்னோட பொண்ணுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை எமோஷனலி வெளிப்படுத்துற விதத்தை பார்த்தா நம்ம எல்லாரையும் கண்கலங்க வைக்கும். இது வரைக்கும் ஹிப்ஹாப் தமிழா நடிச்ச படங்கள்ல இது ஒரு ஆவரேஜ் படம்னே சொல்லலாம். சும்மா வீக்கெண்ட் போர் அடிக்கிட்டு ஏதாவது படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அமேசான் பிரைம்ல இந்த படத்தை நீங்க எல்லாரும் நிச்சயமா பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Until then, bye from